வாக்கியம் சொன்னதுனால சிவவாக்கியம் ஆயிடுச்சு. இறைவனை பற்றிய அல்லது சிவத்தை பற்றின வாக்கியம் சிவவாக்கியம். 191வது பாட்டு. ஓதெனாமல் நின்ற நீர், உறக்கம் ஊனமற்ற நீர், ஜாதி வேதமற்ற நீர், சங்கையின்றி நின்ற நீர், கோதிலாத அறிவிலே குறிப்புணிர்ந்து நின்ற நீர், ஏதுமின்றி நின்ற நீர், இயங்குமாறு தெங்கனே. ஒன்றுமே இல்லாத ஒன்று எப்படி எல்லாத்தையுமே செய்து ஓதனாமல் நின்ற நீர். பொதுவாக மனுஷனுக்கு மூளை இருக்குது, மூளை இருக்கிறதுனால தான் சிந்திக்கிறான்றோம். கிடையாது. மரங்கள் நீரை தேடி போகுது, வேர்களை அனுப்புதுன்னா எங்கே மூளை வச்சுன்னு சிந்திக்குது? இந்த காலத்தில் பூக்கணும், இந்த காலத்தில் இலை ஊதிடணும்னு சொல்லுதுன்னா அதுக்கு ஏதோ இருக்குது சாதாரண மரங்களுக்கே. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஓத முடியாத நின்று நிற்கிற, உறக்கம் ஊனும் கிடையாது, ஜாதி பேதம் அற்ற, சங்கையின்றி நின்ற நீர், கோதிலாத அறிவிலே குறிப்புணர்ந்து நின்ற நீர், ஏதுமின்றி நின்ற நீர், எதுவுமே இல்லாமல் இயங்குமாறுது எங்கானே. கேள்வி கேட்டுக்கிறார், கடவுளை பார்த்து கேட்குறார். எப்படி இயங்குற? பிறந்தபோது கோவணம் இலங்கு நூல் குடும்பியும் பிறந்துடன் பிறந்ததோ. நம்ம பிறந்தபோது கோவணம் இலங்கு நூல் குடும்பி இதெல்லாம் இருந்ததா? இல்லையே. பிறந்தவுடன் பிறந்ததோ பெருங்கு நூலி உடங்கலாம், மறந்த 4 வேதமும் மனத்துளே உதித்ததோ, நிலம் பிளந்து வானிடிந்து நின்றதென்ன வல்லீரே, துருத்தி உண்டு கொல்லனுண்டு சொர்ணம் உண்டு ஜோதி உண்டு, திருந்த மனதில் உணலில் திகழ்ந்த ஊத வல்லீரேல். அழகாக சொல்கிறார். பிறந்தபோது கோவணம் இலங்கு நூல் குடுமி இல்லை, பிறந்தவுடன் பிறந்தது பிலங்கு நூலோ உடங்களோ கிடையாது, மறந்த 4 வேதம் மனத்திலே உதித்ததோ, நிலம் பிளந்து வானிடித்து நின்றது என்ன வல்லீரோ. நிலம் பிளந்து வானிடிந்து நின்றது ஏது அப்படின்னு கேட்குறார். அப்போது நான் இன்னும் உருவாகி இங்கே இருக்கிறது இங்கே சமூகம் கொடுத்த அடையாளங்களோடு தெரியுதுதா, அதை கடந்து உள்ளே இருக்கிறது தான். கோணம் எனக்கு இல்லை, இலங்கு நூல் குடும்பி இல்லை, பிறங்கு நூல் உடல்லாம் கிடையாது, 4 வேதம் கிடையாது, எதுவுமே இல்லை. துருத்தி உண்டு, கொல்லன் உண்டு, சொர்ணமான ஜோதி உண்டு, திருத்தமா மனதில் உண்ணி திகழ ஊத வல்லீரேல், பொருத்த தூண் இலங்கிலே பிளந்தவதாய் விரிந்திடும் நிறுத்தமான ஜோதியும் நீயும் அல்லது இல்லையே. பாருங்கள், நான் வாழ்கிறதுக்கு, நான் இருக்கிறதுக்கு, நான் இருக்கிறேன்றதுக்கு அடையாளம் ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருத்தி உண்டு, சாப்பிட்றதுக்கான வயிறெல்லாம் இருக்குது, கொல்லன் உண்டு, உள்ள ஜீரணம் பண்ணுறதுக்கான ஒரு பொருள், சொர்ணம் உண்டு, இந்த உடம்புன்ற ஒரு சொர்ணம் இருக்குது, ஜோதி உண்டு, உள்ள மனம்ன்ற வெளிச்சம் இருக்குது, திருத்தமாய் மனதில், உங்கள் மனசில் திருத்தமாக உண்ணி திகழ ஊத வல்லீரேல். எது அப்படின்னா பொருந்து தூண் இலக்கிய பிழம்பதாய் விரிந்திடும். அழகாக அது விரிஞ்சி மேலே வந்துடும், எல்லாமா ஆகிடும், எல்லாத்தையும் செய்ய வந்துடும். அந்த மாதிரி செய்ய முடியும், வரும், போவோம் அப்படின்னு சொல்கிறார். திருத்தமாய் மனதில் உண்ணி திகழ உதவலி பொருத்த தூண் இலங்கிய பிழம்பதாய் விரிந்திடும் நிறுத்தமான ஜோதியும் நீயும் அல்லது இல்லையே, வேடமிட்டு மின்துலக்கி மிக்க தூப தீபமாய் ஆறெடுத்து கூறு போட்டு அவர்கள் போலும் பண்ணுவீர், தேடி வந்த செம்பெல்லாம் திரள்பட பரப்பியே போடுகின்ற புட்ப பூசை என்ன பூசையோ. மற்றவங்கள மாதிரி வேஷம் போட்டுக்கிறது, வேடமிட்டு மின்துலக்கி மிக்க தூப தீபமாய் ஆடறுத்து கூறு போட்டு அவர்கள் போல பண்ணுறீங்க. யாரோ ஒருத்தர் பூஜைலாம் பண்ணுறாங்கன்ன உடனே அவங்க சைவம் பண்ணுறாங்கன்னா நான் ஆடு வெட்டி போடுறேன்னு ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க? அப்படி பண்ண வேண்டியதில்லை. தேடி வந்த செம்பெல்லாம் திரள்பட பரப்பி போடுகின்ற புட்ப பூசை என்ன பூசை? சும்மா பூவெல்லாம் போட்டு பண்ணுற பூஜை அது என்ன ஒரு பூசை? அதெல்லாம் தேவையா நமக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்றார். ஸோ வேடம் போட்டுக்கிறதோ மின் துளக்கிறதோ மிக்க தூபம் காட்டுறதோ அதனால் ஒன்றும் ஆட போகிறது இல்லை. தேடி வந்த செம்பலாம் திரள்பட பரப்பிய போடுகின்ற புட்ப பூசை என்ன பூசையும். முட்டு கண்ட தூமையின் முளைத்தெழுந்த சீவனை கட்டுக்கொண்டு நின்றிடம் கடந்து நோக்க வல்லீரேல், திட்டுமற்று சுட்டுமற்று முடிவில் நின்ற நாதனை 8 திக்கும் கையினால் இருந்த வீடு அதாகுமே. அழகாக சொல்கிறார். முட்டுக்கட்டு தூமையின் முளைத்தெழுந்த சீவன் தூமை நின்றுட்டு அங்கேருந்து சீவன் முளைச்சி எழும்புது. ஒரு சேரோ ஒரு பள்ளம் வண்டி ஒரு ஈரமான பதத்திலையோ விதை போட்டு வச்சு முளைக்க வைக்கிற மாதிரி, சேற்றில் அந்த முளைக்கிற மாதிரி தூமையில் போய் இந்த சிவன் விழுந்து அங்கே முளைச்சி மேலே எழும்பி வருது. முட்டுக்கண்ட தூமை முளைத்தெழுந்த சிவனை கட்டுக்கொண்டு நின்றிடம் கடந்த நோக்கி எங்கெங்கே கட்டி நின்றுது. திட்டுமற்று சுட்டுமற்று முடிவில்லாத நின்ற நாதனை 8 திக்கும் கையினால் இருந்த வீடு தாகுமே. எல்லா பக்கமும் அதான் இருக்குது.
அது இல்லாத ஒரு வீடு இல்லவே இல்லை. அருக்கனோடு சோமனும் அதுக்கும் அப்புறத்திலே நெருக்கி ஏறு தாரகை நெருங்கி நின்ற நேர்மையை உருக்கி ஓர் எழுத்துலே ஒப்பில்லாத வெளியிலே இருக்க வல்ல பேரலோ இனி பரப்பதில்லை. நல்லா சொல்கிற, அருக்கன் சோமன் அதுக்கும் அப்புறத்தில் நெருக்கி ஏறு தாரகை நெருங்க நின்ற நேர்மையை உருக்கி ஓர் எழுத்திலே ஒப்பில்லாத வெளியிலே இருக்க வல்ல பேரெல்லாம் இனி பிறப்பதில்லையே. அந்த வெற்றிடத்தில் தான் நான் இருக்கிறேன், சூன்யத்தில் தான் இருக்கிறேன், சோமனை அதுவே இதுவே எல்லாத்தையும் கடந்து தான் நான் இருக்கிறேன்னு ஒருத்தர் புரிஞ்சிச்சானா அவங்க மீண்டும் பிறக்கிறது இல்லை. மூலவட்டம் மீதிலே முளைத்த 5 எழுத்தின் மேல் கோலவட்டம் 3 குலைந்தடைந்து நின்று நீர் ஓலைவட்டம் அன்றுலே நவீன்ற ஞானம் ஆகிலோ ஏலவட்டம் ஆகியே இருந்ததே சிவாமே. மூலவட்டம் மீதிலே முளைத்த 5 எழுத்தின் மேல் நம்ம சப்பலாங்கல் போட்டு உட்காந்துட்டோம் அப்படின்னாக்கா கீழே இருக்கிறது மூலவட்டம். அங்கேருந்து மேலே பார்த்தீங்கன்னா நாம சிவாயா அப்படின்னு ஒன்று ஒன்றா மேலே இருக்கும். நீர் இருக்கும், அப்புறமா மண் இருக்கும், அதுக்கு மேலே நெருப்பு இருக்கும், அப்புறமா காற்று இருக்கும், தலை ஆகாயம். இந்த மூலவட்டம் இதிலே முளைத்திருந்த 5 எழுத்தின் மேல் கோலவட்டம் 3 குலைந்தடைந்து நின்று நீர் ஓலைவட்டம் அன்றுலோ நவன்ற ஞானம் ஆகிலோ ஏலவட்டம் ஆகியே இருந்தது. இந்த எல்லாமா ஆகியே எல்லாமா நிற்கிறது தான் இந்த சிவம். அப்படி தான் சிவம் இருக்குது. அதுதான் சிவாயமே. சுக்கில திசையுலே மூலாதார வரையிலே அச்சமற்ற சவுலே அரியரன் அயனுமாய் உச்சரிக்கும் மந்திரம் உண்மையே சிவாயமே. சுக்கில திசையுலே சுரநித்தனத்தின் வாசலுள் முத்துச்சரம் 8 மூலாதார வரையிலே அச்சமற்ற சவுலே அரியரன் அயனுமாய் உச்சரிக்கும் மந்திரம் உண்மையே சிவாயமே. உடல் இன்பம் தூக்கிறதுல கூட சிவாய நம்மன்னு சொல்லிக்கலாம். அப்படியும் கூட அதை பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் கூட அதில் வாழலாம். ஸோ சுக்கில திசை சுரநித்தின் வாசல் முத்துச்சரம் 8 மூலாதார வரை அச்சமற்ற சவு அரியரன் அயன், இதெல்லாம் உங்களுக்கு ஆனந்த வாழ்வில் நான் சொல்லி வச்சுருப்பேன். நீங்கள் திரும்ப ஒப்பந்தத்தை பற்றி பார்த்துக்கலாம். பூவும் நீரும் என் மனம் பொருந்தும் கோயில் என் உளம் ஆவியோடி லிங்கமாய் அகண்டமெங்கும் ஆகிலும் மேவுகின்ற ஐவரும் விலங்கு தூப தீபமாய் ஆடுகின்ற கூத்தனுக்கோர் அந்தி சந்தி இல்லையே. என் மனம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் பூவும் நீருமா இருக்குது. பூவும் நீருமா இருக்குது. கண்ணில் நீர் அதும்போம், நன்றி உணர்வு வரும்போது நீர் வந்துடும். அந்த மாதிரி மனம் தன்னை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு பெரிய வாசல் கண். அது வழியாக பூவும் நீருமா என் மனம் பொருந்தும் கோயில் என் உளம் மேவுகின்ற ஐவர் விலங்கு தூப தீபமாய் ஆவியோடு லிங்கம் அகண்டம் எங்கும் ஆகிலும் மேவுகின்ற ஐவரும் விலங்கு தூப தீபமாய் ஆடுகின்ற கூத்தனுக்கோர் அந்தி சந்தி இல்லையே. எனக்குள்ளேருந்துன்னு ஆடினுகிற அந்த கூத்தன் இரவு பகல் பாராமல் ஆடினுகிறான். என் இதயம் இரவு பகல் பார்க்காம துடிச்சு இருக்குது. அந்தி சந்தியெல்லாம் இல்லை, மாலை காலையெல்லாம் இல்லை, எல்லாமே எப்போதும் சொந்த உருக்கலந்த பின்னலோ உன்னை நான் அறிந்தது இருக்கிலேன் மறைக்கிலேன் நினைத்திலேன் போதெல்லாம் உருக்கலந்து நின்றபோது நீயும் நானும் ஒன்றலோ திருக்கலந்த போதலோ தெளிந்ததே சிவாயமே. இங்கே ரொம்ப அழகு. நானுன்னு ஒரு உருவம் வந்த பிறகு தான் நான் ஒன்று அறிஞ்சேன். உருக்கலந்த பின்னலோ உன்னை நான் அறிந்தது இருக்கிலேன் மறைக்கிலேன் இருந்தால் என்ன, எல்லாமே மறைஞ்சால் தான் என்ன, நினைத்திருந்த போதெல்லாம் இருக்கிறே இல்லையோ ஆனால் கடவுள் இருக்க நான் உன்னையே நினச்சின்னு இருந்தேன். உருக்கலந்து நின்ற நீயும் நானும் ஒன்றலோ. உருக்கலந்து நின்ற போது ஏன் உருக்கலந்து நின்றுறியே. வடிவம் எந்து மனம் எந்து, ஆனால் நான் இருக்கிறதுக்கு காரணம் நான் இல்லை, கடவுள் தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்போது திருக்கலந்த போதலோ தெளிந்தது. திருக்கு எனக்குள்ளே இருந்ததெல்லாம் போச்சு, திருக்கில் கலந்துக்கிறாரு, இந்த வடிவத்தில் கலந்துக்கிறாரு அப்படின்னு போனோடனே எனக்கு மனம் தெளிஞ்சிச்சு. தெளிந்ததே சிவாயமே. 200வது பாட்டு. நிறைய பேர் ஆன்லைனில் வந்துருக்கிறீங்க, நன்றி. விஜயகுமார், நிறைய பேருங்க இருக்கீங்க. கலைச்செல்வன், எல்லாருக்கும் நன்றி. பாருங்கள், பகிருங்க, பங்காளிங்க. வேறு ஒரு வீடியோவில் பேசுகிறேன், பார்க்கலாம். நான் சிவவாக்கியம் பேசுறதுக்காக தான் இது ஒரு சந்தர்ப்பமாக பேசிக்கிறேன். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கடவுள் நம்ம எல்லோரும் நல்வழி பற்றி நல்லா வச்சுருக்கட்டும். நல்லது. நன்றி.